ஹாய் கைஸ், வெல்கம் டு சுமி கிச்சன் பாக்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கானாங்கத்தை மீன் வாங்கியிருந்தாங்க, பொடி மீன் வாங்கியிருந்தாங்க. இந்த கானாங்கத்தை மீனை ஃப்ரை பண்ணிவிட்டு பொடி மீனை மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு சைடு ஹெல்ப்பாக வந்துட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ முடிச்சிட்டக்கப்புறம் எங்கள் அம்மா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, இந்த மீனை தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி குழம்புல போட போகிறோம். ஸோ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டுடலாம். நல்லா செட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை கிளறி விட்டுட்டக்கப்புறம் நான் ஒரு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது என்ன பேஸ்ட்னால் தக்காளி, வெங்காயம், மிளகு, சீரகம், இந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் தாளிக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் ஒன்று தான் போட்டிருந்தேன். மற்றது எல்லாமே நான் சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை கிளறி முடிச்சுட்டு நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். ஏன்னா இது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதனால் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அடுத்து மீன் ஃப்ரைக்கு மசாலா தடவி வச்சுருக்காங்க. பூண்டு, குழம்பு மிளகாத்தூள், இவ்வளோ தான் மசாலா. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ஊற்றினோட பேஸ்ட்டு அதை பேலன்ஸ் இருந்தது, அதையும் போட்டு நல்லா பரட்டிக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்படியே இந்த பக்கம் கரண்ட் அடுப்பில் 4 முட்டை கொதிச்சிட்டு இருக்கு. மீன் குழம்புக்கு சூப்பராக இருக்கும்ல. டேனிக்கு 2 முட்டை. ஸோ அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. ஸோ எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வந்துட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுத்து மிக்சியில் மிக்சி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். அதனால் கழுவி ஊற்றிட்டு கிளறிட்டக்கப்புறம் அதுவும் கொதி வந்துட்டக்கப்புறம் இந்த சைடெலாம் சாதம் வந்துட்டுருக்கு. தென் இது நல்லா கொதி வந்துட்டக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டக்கப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓகே, இந்த பக்கம் தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் ஃப்ரை நம்ம அதில் போட்டுக்கலாம். அப்படியே மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை நம்ம மேலே தூவிட்டு மூடி வச்சுருந்தால மீன் குழம்பு, அந்த மீன் குழம்பு பார்க்கலாம். அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்துட்டுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பொடி மீன் அதில் போட்டுக்கலாமா? ஸோ எங்கள் அம்மா பொடி மீன் அதில் போட்டுட்டாங்க. இப்போ போட்டுட்டு அதையும் மூடி வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் போதும். மீன் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடுங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நானும் சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். எங்கள் அம்மா சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கிறிஸ்மஸ்க்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா என்னோடய ஸ்டோன் சாரீ, அந்த ஸ்டோன் சாரீக்கு எங்கள் அம்மா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா வீட்டிலேருந்தே தான் ஸ்டிச் பண்ணுறாங்க. கடைலாம் கிடையாது, வீட்டிலேருந்தே ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. வித் லைனிங் ப்ளவுஸோட 300 வாங்குவாங்க. நான் ப்ளவுஸ் மாடல் எப்படி கேட்டிருந்தேன்னா, பிரின்ஸ் கட்டு, பேக்கில் போட் நெக் சென்டரில் மட்டும் ஓப்பன் வர மாதிரி நான் கேட்டிருந்தேன் எங்கள் அம்மா கிட்ட. எனக்கு எல்லா சாரீ ப்ளவுஸும் எங்கள் அம்மா தான் தைச்சி தருவாங்க.
இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் எடுத்திருந்தேன். இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா 560 வரும். சூப்பராக இருந்தது கலருமே. இந்த சாரியோட ப்ளவுஸும் இருக்குது. பட் இருந்தாலும் நான் செப்பரேட்டாக சில்வர் கலர் எடுத்துக்கலாமேன்னு சொல்லி சில்வர் கலர் ப்ளவுஸ் எடுத்தேன். அதை எங்கள் அம்மா நான் கேட்ட மாதிரி எங்கள் அம்மா எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரவுண்ட் வச்சு பின்னாடி பவ்வு, கையில் வந்துட்டு சேம் சாரியோட துணி வச்சு தைச்சு அதுக்கு பேர் ஆகிற மாதிரி எங்கள் அம்மா சூப்பராக தைச்சி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் கொரியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் திருப்பி கொரியர் பண்ணிவிடுவோம். நீங்கள் என்ன மாடல் கொடுத்தாலும் சரி, வித் லைனிங் 300 தான். ஸோ அந்த ப்ளவுஸோட லாஸ்ட்டாக ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நான் ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி அம்மா உங்களுக்கு வச்சு தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு சாப்பாடு சூப்பராக இருந்தது, அம்மாவோட ஸ்பெஷல். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பாய்.